أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الراحمون يرحمهم الرحمن يرحموا من في الأرض يرحمكم من في السماء. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்றவர்களாலும் நிகரற்ற அன்புடையதுமாகிய எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. நமது கண்மணி நாயகம் முஸ்தபா தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களான அஹ்ல பைத்துகள் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள் மற்றும் உயர்ந்த சுஹதாக்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள் இங்கு வீட்டிற்குரிய நம் அனைவரும் மீதும் இறைவனுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இஸ்லாத்தின் காலங்கியான எமது சலாமை உங்களிடம் எத்தி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த பரக்கத்து பொருந்திய ரஹ்மத்தான ரமலானுடைய மாதத்தின் முதல் ஜுமாவிலே நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த ரமலானில் எவ்வளவு பொக்கிஷங்களை இறைவன் இந்த துன்யாவில் வாழக்கூடிய உம்மத்தை முஹம்மதியாவுக்கு வாரி வாரி வழங்க இருக்குகிறான் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அதை பெறுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நம்மளை அல்லாஹ் நியமனம் செய்தல் புரிவானாக. அதே போல அல்லாஹு தாலா நம்மளுடைய நோன்புகளை கபூலாக்கி தந்தல் புரிவானாக. அதே போல நோன்பு ஹலாலான உணவுகளை கொண்டும் ஹலாலான நீர் ஆகாரங்களை கொண்டும் அல்லாஹு தாலா நம்மளுடைய நோன்பை புனிதமாக்கி தந்தல் புரிவானாக. அதேபோல் அல்லாஹு தாலா ரமலானில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் இபாதத்தும் அல்லாஹுக்கும் நமக்கும் மட்டுமே இருக்கக்கூடிய அளவுக்கு ரகசியமான அமல்களை கொண்டு உயர்ந்த இடத்தில் இருப்போம் என்பது ஹதீஸில் சொல்லப்பட்டது போல ரகசியமான அமல்கள் அதிகமாக செய்வதற்கு அல்லாஹ் நசீபாக்கி தந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானிலே பொறுமையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைக்கு ரஹ்மத் என்ற ஒரு தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல் பத்து என்பது ரஹ்மத்தினுடைய பத்து என்பதாக நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். ஏன் ரஹ்மத்தை சொல்ல வேண்டும்? ரஹ்மத்து அப்படி என்ன வளத்தை நமக்கு எடுத்து கொண்டு வருகிறது? ரஹ்மத் என்பது கஷ்டம், மஷக்கத், துன்பத்துக்கு நேர் ஆப்போசிட் தான் ரஹ்மத். துன்பத்துக்கு நேர் ஆப்போசிட் தான் ரஹ்மத். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இந்த ரமலானுடைய மாதத்துல அதுவும் முதல் பத்து என்பது ரஹ்மத்தினுடைய பத்து. ரெண்டு வேலைகளை இந்த துன்யாவிலே இந்த ரமலானிலே செய்ய சொல்லி இறைவன் சொல்லுகிறான். ஏன்னா முதல் பத்து ரஹ்மத்தினுடைய பத்து அல்லவா, அதை ஒன்றிணைத்து இறைவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், வைதா குரிஅல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ரஹ்மத்தினுடைய பத்து, அதாவது குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஃபஸ்தமிஉ லஹு, அந்த குர்ஆனை செவிதாழ்த்தி கேளுங்க. நம்மள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கும், சில இடங்களில் யாசின் ஓதும், நம்ம ஓதுனோம்னா பிறகு அவங்களும் ஓதுவாங்க, நம்மளோட சேர்ந்து ஓதுவாங்க. பொதுவாக குர்ஆன் ஓதும் போது கேட்குதல் தான் ரொம்ப அபுதலான செயல், ரொம்ப சிறந்த செயலே என்னதுதான். ஒருத்தர் திலாவத்துல் குர்ஆன் ஒருத்தர் ஓதுகிறார் என்று சொன்னால் அந்த வசனங்களை கேட்பது ஓதுகிறவரை போன்றுதான் நன்மைகள் அவருக்கும் எழுதப்படும். நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஓதிக்கிட்டே இருப்போம், அவர் நம்மளை விட சவுண்டா அதை விட ஹெவியா ஓதுவார். அப்ப அப்படி ஓதுதல் என்பது ஷரியத்தினுடைய சட்டங்களில் சொல்லப்பட. ஏன்னா கற்றுக்கொள்ளுதல் ஒரு இடத்திலே தான் இது சரியான நிலை. அப்போ குர்ஆன் ஓதப்பட்டு விட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்க. அதே போலதான்
தொழுகையில ஒருத்தர் தக்பீர் கட்டி புறம் பொழுது அல்ஹம்து சூரா ஷாஃபி மதுஹப்ல ஒரு சட்டங்கள் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அல்ஹம்து சூரா ஓதுவது ஃபர்து. இமாம் அல்ஹம்து சூரா முடிஞ்சதுக்கு பின்னாடி அல்ஹம்து சூரா ஷாஃபி மதுஹப்ல ஓதாம அவர் ருக்கு செய்து விட்டால் அவர் தொழுகையே கூடாது, அவர்களுடைய தொழுகையே கூடாமல் போய்விடும். அப்போ ஒரு இமாம் அல்ஹம்து சூரா ஓதும் பொழுது என்ன செய்யணும்? செவிதாழ்த்தி அதை கேட்க வேண்டும். அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? இப்ப சனா ஓதுறதுன்னு சொன்னா அது ஒரு பிரச்சனை கிடையாது. சனா தக்பீர் கட்டின உடனே சனா ஓதிக்கலாம், அது ஒரு செகண்ட் போதும். ஏன்னா இப்ப ஒருத்தர் என்ன செய்யறோம், தக்பீர் கட்டினா அல்ஹம்து சூரா ஓதுறா அந்த நேரத்தில் சனா ஓத மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா பிரச்சனை கிடையாது, ஓதிக்கொள்ளலாம். அதை விட்டுட்டாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அல்ஹம்து சூராவை என்ன செய்யக்கூடாது? விட்டு விட்டு போய்விடக்கூடாது. அல்ஹம்து சூராவை பொதுவாக விட்டு விட்டு போதிக்கும். பரவான தொழுகையில ஷாஃபி மதுஹப்ல அந்த அல்ஹம்து சூராவை விட்டுவிட்டால் அவர்கள் தொழுகை பாத்திலாகி அவர்கள் தொழுகை கூடாமல் போய்விடும். ஆனால் ஹனஃபி மதுஹப்ல ஒரு இமாம் அல்ஹம்து சூரா முடிச்சதற்கு பின்னால் அவர் பின்னால் உள்ளவர் அல்ஹம்து சூரா ஓதணும்னு அவசியம் கிடையாது. அதை செவிதாழ்த்தி சமூக செய்து கொள்ள வேண்டும், கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்ப அவர் அல்ஹம்து சூரா ஒரு இமாம் ஓதும் பொழுது சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த குழு ரப்பில் பலக்கு சூரா சில பேருக்கு தெரியும். இமாம் ஓதும் போது அதை அவரை பின்னாடி விட்டு ஓதிக்கொண்டு இருப்பார். அப்படி ஓதினால் அவருடைய தொழுகை பத்தலாகி போயிடும், தொழுகை கூடாமல் போய்விடும். அதனால் அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. குர்ஆன் என்ன சொல்கிறது? குர்ஆன் வசனம் ஓதும் பொழுது அதை செவிதாழ்த்தி சமூக செய்து செவிதாழ்த்தி கேட்பதுதான் ஆக சிறந்தது. வான்சித்து லஅல்லக்கும் துர்ஹமூன், ரஹ்மத்தை இது போல செய்யுங்கள். அல்லது தனிப்பட்ட முறையில நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி குர்ஆனை என்ன செய்யுங்க, நுகருடைய நேரத்தில் தொழுகிறோம், மற்ற நேரங்களில் தொழுகிறோம், கடைகளில் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் காட்டி நம்ம என்ன செய்யறோம், நேரத்தை ஒதுக்குறோம். அப்படி நேரத்தை ஒதுக்கும் பொழுது கிடைக்கின்ற நேரத்தில் திலாவத்துல் குர்ஆன் ஒரு பக்கமோ 2 பக்கமோ நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும், ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லது நம்மளுடைய கடைகள் வியாபார ஸ்தலத்திலே நாம் என்ன செய்து கொள்ளலாம், இது போல நேரங்கள் சும்மா இருக்கிற நேரங்கள்ல என்ன செய்து கொள்ளலாம், திலாவத்துல் குர்ஆனை எடுத்து 1 பேஜ் 2 பேஜ் இப்படி ஓதிக்கொள்ளலாம். நம்மளால முடிஞ்ச சூறாக்கள், நமக்கு தெரிஞ்ச சூறாக்களை மடக்கி அதிகமாக ரமலானுடைய நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிற நாம் என்ன செய்யலாம், இது போல நல்ல காரியங்களை செய்து கொள்ளலாம். இப்படி செய்தால் வன்சித்து லஅல்லக்கும் துர்ஹமூன், ரஹ்மத்தை அல்லாஹ் தஆலா நமக்காக இழுத்து கொண்டு வரப்படும் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்போ குர்ஆன் என்பது நமக்கு எந்த அளவுக்கு சொல்லி காட்டுகிறான். இதுல ரஹ்மத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான், இந்த முதல் 10 இருக்கிறதே எல்லாத்துக்குமே கஷ்டத்தை தரும். ஏன்னா துவக்க நேரம், ஆரம்பத்துல எல்லாருமே ஆரம்ப பாடசாலை கஷ்டம்தான், ஆரம்பம் துவக்கம் எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஆரம்பத்தை வைத்து என்ன செய்யக்கூடாது, ஒரு மனிதனை நாம் என்ன செய்தி பார்க்கக்கூடாது, ஒரு மனிதனை நாம் என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடாது. ஒருத்தர் தொழிலுக்கு வராரு, ஒருத்தர் வியாபாரத்தை முதல்ல துவங்குறாருன்னா, ரசூலுல்லாஹி ஒரு இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வராருன்னா நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம் மென்மையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், மென்மையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படி மென்மையை பயன்படுத்தினால்தான் ரஹ்மத் என்பது நமக்கு இழுத்து கொண்டு வரப்படும், ரஹ்மத் என்பது இழுத்து கொண்டு வரப்படும். பெருமானாருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தைய காலத்தில் உள்ளவர்களுக்கு வஇதா அதக்னன்னாஸ ரஹ்மத்தம் மின் பஅதி ضرா மஸத்துஹும் இதாலஹும் மக்ருன் ஃபீ ஆயாத்தினா, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார், பனு இஸ்ரவேலர் காலத்துல அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, அந்த மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு அதுக்கடுத்து அல்லாஹ் துன்பத்தை கொடுத்து இன்பத்தை கொடுப்பான். ஃபைன்னமால் உஸ்ரி யுஸ்ரா அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு கஷ்டத்தை கொடுத்தா திருப்பி என்ன சந்தோஷத்தை எப்படி கொடுக்கணுமோ அப்படி இறைவன் தருவான். எப்படி கொடுக்கணுமோ, இன்னைக்கு தாய் ஒரு பிள்ளையை அடிச்சுட்டான்னு சொன்னா மறுகாலம் தாய்க்கு என்ன செய்யும், நம்ம பிள்ளை நம்ம அடிக்கலாமா, நம்ம பிள்ளை தானே, ஏன்னா சேட்டை பண்ணிருச்சு, நம்ம பிள்ளை தான், நம்ம இடத்துல தான் தஞ்சன் கிடக்குது, நம்ம பிள்ளைய ஒரு அடிச்சுட்டோம்னா மறுகாலம் நம்ம என்னென்ன யோசிப்போம், நம்ம பிள்ளை நம்மள இடத்துல தான் தஞ்சன் கிடக்குது, நல்லது கெட்டதுன்னா நம்மள்கிட்ட தான் என்ன செய்யும், கண்ணீர் வடிக்கும். அதே வியாபாரிகளும் அப்படித்தான், உங்கள இடத்துல தொழில் வேலை செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களும் அப்படித்தான், உங்களே தஞ்சன் வந்து கிடக்குறாங்க. அப்ப அவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது, ரொம்ப மசக்கத் கஷ்டம் கொடுக்க கூடாது. ஆனா அப்படியே முதலாளி கொடுத்தாலும் 2 மடங்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவரை கொண்டு ஏதாவது ஒரு உதவிகளை செய்ய வைத்து விடுவான் இறைவன். அது செய்ய வைக்கப்பட்ட நிகழ்வுகள் ஏராளம் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி இறைவன் பனு இஸ்ரவேலர்களுக்கு கஷ்டத்தை வைதா அதக்னன்னாஸ என்ன ரஹ்மத்து மின் பஅதி ضرா மஸத்தும், லரர் அவங்களுக்கு இறைவன் கொடுத்தாலும் அவங்கள அல்லாஹ் அந்த மக்களுக்கு ரஹ்மத்தை சுவைக்க செய்தான், ரஹ்மத்தை சுவைக்க செய்தான், ஒரு விதமான இன்பத்தை அல்லாஹ் கொடுக்க வைத்தான். ஆனாலும் கூட அவங்க என்ன செய்யல, இதாலஹும் மக்ரும் ஃபீ ஆயாத்தினா, அதை அவங்க கேலிதான் செய்தார்கள்.
கேலி கிண்டல் தான். அவர்கள் அந்த வசனங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் கேலி கிண்டல் தான் செய்தார்கள் என்பதாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆனால் இந்த உம்மத்தி முகமதியாவுக்கு ரஹ்மத்தை இந்த ரமலானுடைய முதல் பத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், இன்பங்களாக மாற்றி தருபவன் அல்லாஹ். அதற்கு அடிப்படையாக பொறுமைகள் தேவை. அடிப்படையாக பொறுமைகள் தேவை. ஒட்டுமொத்தமான ரஹ்மத்துக்கு சொந்தக்காரரான ரஹ்மத்துல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சட்டத்தை இயற்றினார். ஏன்னா அவரும் என்னதுதான் நம்மளுடைய மனித வர்க்கத்தில் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு துன்யாவில நபி தனக்கு முஹப்பத்தான ஒருவரை அல்லாஹ் நபியாக இந்த உம்மத்துக்கு என்ன செய்தார்? மனித ரூபத்தில் வடிவத்தில் அல்லாஹ் கொண்டு வந்தான். கொண்டு வந்து விட்டு சட்டத்தை எப்படி ஏற்றினார்? மனிதர்கள் மற்றவர்கள் யாரும் என்ன செய்து விடக்கூடாது, பெருமானாரை என இறைவனாக கருதிவிடக் கூடாது என்பதற்காக சட்டங்களை குர்ஆனிலே பல இடங்களில் சில புள்ளிகளாகவே நுக்தாக்களாகவே வைத்திருக்கிறான். அப்படி சொல்லப்பட்டதுல ஆல இம்ரானிலே 159வது வசனத்திலே இறைவன் சொல்லும் பொழுது சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லியுஸலஹும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் தான் நீங்கள் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். யாருக்கு சொல்கிறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளுடைய உம்மத்தினுடைய தலைவரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் சொன்ன வார்த்தை, நீங்கள் லzzத்தாக மென்மையாக நடப்பதற்கு காரணம் என்னுடைய ரஹ்மத் என்பதாக சொன்னார். உண்மையிலேயே அப்ப நம்மளும் அப்படித்தான். என்னது, நாமளும் இப்ப நம்ம பிள்ளைகள்கிட்ட, மனைவிட்ட, நம்மளுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட, அதே மாதிரி நம்ம நோம்பாளிகள்கிட்ட இந்த மாதிரி கட்டங்களில் ஒரு கஷ்டமான நேரத்தில் போய் அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறது, இது எல்லாமே ரஹ்மத்து தான். இது எல்லாமே சில பேர் என்ன செய்வாங்க, பணத்துக்காக வேண்டி பழகுவார்கள். பகை, கஷ்டம், துன்பம் அவங்களுக்கு ஏற்படும் போது தூரமாகி விடுவார்கள். ஆனால் துன்பங்கள் வரும்போது அவர் பக்கத்தில் போய் அவர்களுடைய முதுகை தலையை தடவி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் இறைவன் இவருக்கு ரஹ்மத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் தான் அவரு துன்பப்படும் பொழுது அவருடைய முதுகை தடவி கொடுக்கிறார், அவருடைய தலையை தடவி கொடுக்கிறார், அவருக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரஹ்மத்தை இறைவன் கொடுத்தனால் தான் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், மென்மையாக நடந்திருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, வலவு குன்த ஃபல்லா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுகடுத்தவர்களாக இருந்திருந்தால், கலீலல் கல்பு அல்லது கடின கோபமுடன் சினமுடையவர்களாக இருந்திருந்தால், லன்ஃபல்லு மின் ஹவ்லி, உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், நம்ம இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை கடுகடுன்னு இருக்கிறோம், கோபப்படுகிறோம். பிள்ளைகளுடைய குணத்தை நாம் அறிவதற்கு 1000 காலத்துக்கு முன்னாலே இருந்து புஸ்தகங்கள் எழுதி போட்டிருக்கிறார்கள். தமிழில் எத்தனை இலக்கியவாதிகள் எவ்வளவு இன்னைக்கு வாட்ஸ்அப் இணையதளங்கள்ல பிடிஎஃப்ல எவ்வளவு பிள்ளைகளுடைய குணங்களை அறிந்து கொள்ளுங்கள் என்பதால் ஏகப்பட்ட புஸ்தகங்கள் இன்னைக்கு இணையதளங்களில் பார்க்க முடிகிறது. நம்ம பிள்ளைகளே கூட புரிதல் முடியல இன்னைக்கு பெற்றோர்களுக்கு. நம் பிள்ளைகளை அவங்க எப்படி, அந்த பிள்ளைகளுடைய மனங்கள், குணங்கள் என்ன, அவங்களுடைய ஆசைகள் என்ன என எதில் அவங்க கவனம் செலுத்துகிறார்கள், இதெல்லாம் நாம் கவனிக்காமல் சிடுசிடுத்தவர்களாக, கடுகடுத்தவர்களாக என கோபப்படுபவர்களாக இருந்தோம் சொன்னா நம்ம பிள்ளை நம்மள்கிட்ட முகப்பத்தா இருக்காது. அதுக்குன்னு ஒரு பாதையை தேடி அது போய்விடும். அதேதான் ஒரு தொழிலாகவே இருக்கட்டும், அதுவும் அப்படித்தான். என நம்ம கடுகடுத்து சிடுசிடுத்து எதற்காலும் கோபப்பட்டு கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும், அது நம்மள்கிட்ட பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, நம்மள்கிட்ட பழக விரும்ப மாட்டாங்க, நம்மளோட முகப்பத்தாக இருக்கணுங்கிற ஆசையே வராது, பழகணுங்கிற ஆசையே வராது. இவர் என்ன கேள்வி கேட்டா கடுகடு சிடுசிடுன்னு இருக்காரு அப்படின்னு வந்துவிடும். ஆனால் சில பேர்கள் சொல்லுவார்கள் என் நாக்கில் சனி இருக்கு என்பதாக சொல்லுவார்கள். நான் அதெல்லாம் நாவே அதிகம் ஓபன் பண்ண மாட்டேன், என் நாக்கில் சனி இருக்கு, நான் எதையாவது பேசிட்டோம்னு சொன்னா வில்லங்கங்கள் என்னை தேடி வந்துவிடும், அதனால் நான் இது பிரச்சனை கிடையாது. இது எந்த விதத்திலையுமே சபுர், பொறுமையா பயிறது, எதையுமே அதாவது எந்த பதிலும் சொல்லாம நம் உண்டு வேலை உண்டுன்னு போறது இருக்கிறதே அது என்னைக்குமே ராஜாவான வாழ்க்கை தான். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், கடுகடுத்து இருந்தால், கடின கோபம் சினமுடையவர்களாக நீ இருந்திருந்தால், நீங்கள் உங்களை விட்டு இந்த மக்கள் என்ன செய்திருப்பார்கள், சஹாபாக்கள் தூரமாகி இருப்பார்கள். அதனால் நீங்கள் என்ன செய்து பழகுங்கள், அவர்களுடைய தவறுகள் நம் கண் முன்னால் வரத்தான் செய்யும். சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் பெரிதாக்கி பார்க்குதல் என்கிறது இருக்கிறதே, அது என்னைக்குமே மாற்றத்தை உருவாக்காது. அதனால் மன்னித்து பழகுங்கள், மன்னித்து பழகுங்கள். அடுத்து சொல்லுகிறான், அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் தேடுங்கள், மன்னிப்பு தேடுங்கள். யா அல்லாஹ் இவங்க மனங்களை மாத்து, இவங்களை குணங்களை மாத்துன்னு துஆ செய்யுங்க. ஏன்னா நம்ம கோபப்பட்டோம் சொன்னா அவங்க நம்ம பக்கத்திலே இருக்க மாட்டார்கள்.
கோபப்படுவதில் அவருக்கு ரஹ்மத்து இறைவன் கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஒருத்தர் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறார் சொன்னா அவர்கிட்ட ரஹ்மத்து அல்லாஹ் கொடுக்கல, அல்லாஹ் ரஹ்மத்து இல்லாத நிலையில வைத்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு அல்லாஹ் இவருக்கு நல்ல ஒரு ஹிதாயத்தை கொடு, ஏன் இவர் கோவப்படுறாரு, ஏன் இவர் நம்ம மேல நம்மளோட புரிதல் இல்லாமல் இருக்கிறார், நம்ம மனைவி ஏன் புரிதல் இல்லாமல் இருக்கிறார், நம் பிள்ளைகள் ஏன் புரிதல் இல்லாமல் சகர் நேரத்தில் பாருங்க ரொம்ப செலவு சண்டையெல்லாம் போடுவாங்க. அப்போ இதெல்லாம் காரணம் ரஹ்மத்து அவருடைய வீட்டிலே இல்லாமல் போயிருக்கிறது, அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் அந்த ரஹ்மத்தை விதைக்காமல் வைத்திருக்கிறான். மனைவி பெண்கள் இடத்தில் சில பேர்கள் பார்த்தீங்கன்னா ஆணை விட அதிகம் கோபமுடையவராக சினமுடையவர்களாக பெண்கள் இருப்பார்கள். அப்ப அல்லாஹு தஆலா ரஹ்மத்தை விதைக்க அப்ப தஹஜ்ஜுதுடைய நேரங்கள்ல சஹருடைய நேரங்கள்ல எழுந்திருச்சு நல்ல உணவுகளை சாப்பிட்டு விட்டு நம்ம என்ன செய்யணும், இறைவனிடத்துல அழுது துவா செஞ்சு கேட்கணும். அழுது துவா செஞ்சு இன்னைக்கு சகர் உணவுங்கிறதுனால ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். இன்னைக்கு நம்ம சகர் உணவு இலவசம் சொன்னா இன்னைக்கு எல்லா இடங்களும் என்ன பேசப்படுது, இலவசம், இலவசத்தை தேடி போகாதீர்கள், இலவசம் என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து என்பதா சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நம்ம சகர் உணவு இலவச உணவுன்னு சொல்லி ரொம்ப இடங்கள்ல போய் சாப்பிடுறோம். ஆனால் அது என்ன செய்யப்படுகிறது, வசூல் செய்யப்படுகிறது. அது ஹலாலான சம்பாத்தியத்தினுடைய பணம் தான் வருகிறதா என்பது தெரியவில்லை, அல்லாஹ் தான் அறிவார். அதனால அந்த உணவுகளை நாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லவில்லை. ஒரு காலத்திலே உண்மை நிதர்சனம் அல்லாஹுக்காக செய்தார்கள், இன்னைக்கு விளம்பரத்துக்காக செய்யப்படுகிறது, இன்னைக்கு விளம்பரத்துக்காக தான் செய்யப்படுகிறது. ஏன்னா எங்க இடத்துல இவ்வளவு நாங்கள் செய்ய போகிறோம், நாங்க இவ்வளவு செய்கிறோம், இவ்வளவு துணை செய்யணும். அவங்க என்ன செய்வாங்க, தனக்கு என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துல ஜக்காத்து வாங்குறது ஹலால் இல்லை, அப்போ அவங்க இடத்துல ஜக்காத்து காசு கொடுத்துருவாங்க. அதை சகர் உணவு, ஏன்னா உணவாட்ட பொருள்னா ஒன்றும் தெரியாது, ஒரு பாத்திரத்தை கொடுங்க ஒன்றும் தெரியாது. ஏன்னா அல்லது ஒரு வேற ஏதாவது உணவுங்கிற விஷயத்துல என்ன செய்ய, சில பேர் என்ன செய்வாங்க, வட்டி வியாபாரம் அவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல நடந்து கொண்டிருக்கும், அவங்க என்ன செய்வாங்க, சதக்கா செய்வாங்க, அந்த பணத்தை எடுத்து கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம அதை சமைச்சு என்ன செய்வோம், நம்ம ஏன்னா ஒருத்தட்ட வசூல் செய்யப்பட்ட அவர்கிட்ட நீங்க ஹலாலான சம்பாத்தியத்தை தான் என்கிட்ட கொடுக்குறீங்களான்னு கேள்வி கேட்டோம்னா உனக்கு கொடுக்கறதே பெருசு, நீ கேள்வி வேற கேட்கறிய பயன்றோம். வசூல் பண்ற இடத்துல அப்படித்தானே யதார்த்தம் அதுதானங்க. நம்ம போய் கேட்கறோம்னு வச்சுக்கிறீங்களேன், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்த வருஷம் நாங்கள் சகர் செய்யறோம், சிறப்பாக செய்யறோம், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், ஆமா உங்க பேரை பெருசா கட்டவுட்ல போட்டுருவோம், அப்படி இப்படி இல்லை சொல்லுவோம். ஆனா அவ்வளோ இதான் செய்யணும், பேச்சுக்களை பேசுவோம், மயங்கி விழுகிற மாதிரி. அவர் என்ன செய்வாரு, ஒரு நிலை என்ன செய்வார், அவர் பேக்கில் என்ன செய்வார், பெரிய லெவல்ல டீல்ல வட்டி ஏதாவது ஒரு தொழில்கள் இருக்கும், அவர் நம்மகிட்ட சொல்ல மாட்டார், ஆனா தந்துட்டு போயிடுவார். கேட்கிறாங்க அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, டார்ச்சரா இருக்குன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால இன்னைக்குள்ள காலகட்டத்தில் உணவுகள் ஹலால் இல்லை என்று சொன்னால் நம் துவாக்கள் கபூலாகாது, நம் துவாக்கள் கபூலாகாது, நம்ம இடத்துல மென்மை குணங்கள் ஏற்படாது, துவாக்கள் தொழுகைகள் கபூலாகாது, கஷ்டங்கள் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கும். அப்ப நமக்கு எப்படி இன்பங்கள் கிடைக்கும்? அப்ப இதெல்லாம் கவனப்படுத்தி செயல்பட வேண்டும், இதெல்லாம் கவனப்படுத்தி. சில பேர் என்ன செய்வாங்க, இலவசத்துக்கு இதுலயும் ஆபத்துகள் இருக்குகிறது, சகருங்கிற உணவுங்கிற இலவச உணவுலையும் ஆபத்துகள் அதிகமாக இருக்கிறது, கவனமாக செயல்பட வேண்டும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்தக்ஃபிர்லஹும், அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. வஷாவிர்லஹும் ஃபில் அம்ர், அந்த மக்களை என்ன செய்யுங்க, நீங்க நல்லது கெட்டதுன்னா மஷூரால அவங்களையும் இணைச்சிக்கிறங்க. அவங்கள இன்னைக்கு பாக்குறோம், எத்தனை பேர்கள் பாக்குறோம், பிரிவினை இஸ்லாத்துல இருக்கான்னு கேட்டா இன்னைக்கும் இருக்கு. ஏன்னா எப்படி வெளியில ஜாதிங்கிற பேர்ல பிரிவினையை வைத்திருக்கிறார்களோ அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபட்டு நாம் எல்லாம் ஒரே இனத்தவர்கள், ஒரே ரத்தம் என்ற ஒரு அழகான ஒரு உறவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு ஜிஹாதுகளை கடந்து ஒன்றிணைத்திருக்கிறார்கள் கலிமாவால். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், பாகுபாடுகள் பார்க்கிறோம். ஏன்னா இனத்தால், மொழியால், எல்லா ரத்தத்தால், ஏன்னா சில பேர் என்ன செய்வாங்க, திருமணத்தால் இவர் இஸ்லாத்துக்கு வந்தவர், இவர் பக்கத்துல தொழுகிறதா, இவரை பக்கத்துல வச்சுக்கிறதா, இவர் அரவணைக்கிறதா, இவருக்கு உணவு கொடுக்கிறதா, இவரோட நம்ம சகவாசங்கள் வைத்துக்கோ, இப்படியெல்லாம் பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி சில பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களா, மொழிகள் அதே மாதிரி என்ன செய்வாங்க, சில பேர் என்ன செய்வாங்க, அந்தந்த மொழிக்காரர்கள் அந்தந்த மொழிக்கு சப்போர்ட் பண்ணி அதை என்ன செய்ய உயர்த்தி காட்டுவார்கள், மேன்மைப்படுத்தி காட்டுவார்கள். அப்ப இதெல்லாம் இன்னைக்கு இஸ்லாத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டாத ஒன்று, அதை தடுத்தார்கள், அதை உடைத்தார்கள், அதை வேண்டாம் என்றார்கள். வேண்டாம் என்று எல்லாமே ஒரே மனிதநேயம் என்ற அழகான ஒரு பக்கங்களை உருவாக்கி வைத்தார்கள். அதற்கு அடிப்படையாக உலகம் அழிமறைக்கும் பரலான ஒரு தொழுகையை வைத்து ஒன்றிணைத்திருக்கிறார். அரசனும் ஆண்டியும் ஒன்று சமம் இந்த இஸ்லாத்தில் இருக்கிறது என்று அன்றைக்கு ஜிஹாது மூலியமாக வெளிப்படுத்தி இன்றைக்கு ஒற்றுமையை வெளிப்படுத்தி இன்னைக்கு ஒற்றுமையை இன்று வரையிலும் கடைபிடித்து வருகிறோம். ஆனாலும் கூட இன்றைக்கு சில சமூகங்கள் என்ன செய்கிறது, இதுபோல ஒரு பாகுபாடத்தை பெருமானார் சொல்லித்தராத உடைத்த எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததை இன்னைக்கு பல பேர்கள் சில இடங்களில் உடைக்கப்படுவதை பார்க்க முடிகிறது, உடைக்கப்படுவதை. அதனால என்ன செய்யறோம், ஒரு நல்லது கெட்டதுன்னா மசூரா பண்றோம், நம்ம தொழிலாளிகளை கூப்பிட்டு உட்கார வச்சு எப்படிப்பா
ஏன்னா நம்ம பெரிய அகனையா செல்வந்தர்களாக இருந்தாலும் அல்ல நம்ம கீழே ஏழையா இருந்தாலும் பணக்காரர்கள்ட்ட போய் என்ன செய்யணும், மசூரா பண்ண. நீங்க வளர்ந்துருக்கிறீங்க, எவ்வளவு உயரத்துல இருக்கிறீங்க, எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பம் எவ்வளவு இன்னல்கள் எப்படி நீங்க கடந்து வந்தீங்க, நான் இப்பதான் முதல்ல தொழில் தொடங்குறேன், இதெல்லாம் மசூரா செய்து கொள்ள வேண்டும். இப்படி மசூரா செய்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சகல காரியங்களோடு அவர்களோடு ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். இது ரஹ்மத்தின் கட்டுப்பட்டது என்பதா சொல்லு. ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், ஒரு முடிவெடுத்து விட்டால் அதில் நீங்கள் தவக்கல் உறுதியாக இருங்கள், அல்லாஹ் அதை விரும்புகிறான் என்பதாக சொல்லி காட்டப்படுகிறது. அப்ப பொறுமைதான் ரஹ்மத்தை இழுத்துக் கொண்டு வரும். பொறுமைதான் ரஹ்மத்தை இழுத்துக் கொண்டு வரும். பொறுமையா போயிடும். யாராவது பேசுறாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், ஏன்னா யாராவது பேசுறாலும் வச்சு செய்யணும், அவரை எப்படியே பழி வாங்கிடணும், திட்டம் தீட்டி கொண்டு இருந்தோம் சொன்னா நம்ம என்ன செய்யும், நம்மள்கிட்ட சைத்தான் ஏறிடுவோம். 10 சைத்தான் நம்மளை ஏறி நம்ம என்ன செய்யும், நம்ம அமல் செய்ய மாட்டோம், இபாதத் செய்ய மாட்டோம், தொழுக மாட்டோம். நம்ம அதை பத்தியே 10 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம். அதை பத்தியே 10 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம். அவர் இப்படி இவர் அப்படி. கடைசியில என்னாச்சு, ஓ ஈமானும் போச்சு. ஏன்னா அதனால பொறுமையா போய்விட்டார். அதை கண்டும் காணாமல் அல்லாஹுக்கு தான் அனைத்து அல்லாட்ட ஒப்படைத்து விட்டு சென்று விட்டால் அவன் சிறந்தவன். பெருமா அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரே ஆயத்திலே ஒரே இடத்திலே 3 நபிமார்கள் உயர்த்தி பேசுகிறான். இவர்கள் சாபிர் பொறுமையாளர்கள் என்பதாக உயர்த்தி பேசுகிறான். காரணம் என்ன சொன்னா, அவ்வளவு துன்பத்தை அனுபவித்தார்கள் அந்த சஹாபிகள், அந்த நபிமார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வ இஸ்மாஈல வ இத்ரீஸ வ துல்கிஃபில் குல்லும் மின சாபிரீன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் துல்கிஃபில் என்று சொல்லக்கூடிய நபியும், இந்த 3 நபிகளும் சாபிரீன்கள் பொறுமையாளர்கள் என்பதாக குர்ஆனில் சொல்லுகிறான். வஅத்கல்நாஹும் ஃபீ ரஹ்மத்தினா, என்னுடைய ரஹ்மத்தில், இந்த ரஹ்மத் என்ற வளையத்துக்குள் நான் அரவணைத்துக் கொண்டேன் இந்த 3 நபியை என்பதாக சொல்கிறான். இன்னஹும் மின சாலிஹீன், இவர்கள் சாலிஹீன்கள். எப்படியெல்லாம் பட்டத்தை அல்லாஹ் இந்த 3 நபிமார்கள் கொடுக்கிறான். பொறுமையா இருந்ததுனால அல்லாஹ் என்ன செய்யலாம், என்னுடைய ரஹ்மத்துல நான் இவரை அரவணைத்துக் கொண்டேன். இவர்கள் சாலிஹீன்கள், நல்லடியார்கள், வலிமார்கள், உயர்ந்த அவுலியாக்கள், அன்பியாக்கள். இப்படி உயர்த்தி பேசுகிறார். பொறுமையா இருந்த நபரை பற்றி உயர்த்தி பேசுகிறான். காரணம், இஸ்மாயில் நபி அவரு கனவின் மூலமாக தன் உயிரை தானே அர்ப்பணம் செய்ய முற்பட்டார். அது எவ்வளவு பெரிய பொறுமை. இன்னைக்கு ஒருத்தர் எத்தனையோ இடங்கள்ல இன்னைக்கு பார்க்கிறோம், ஏகப்பட்ட இடங்கள்ல ஒருத்தர் என்ன செய்யறாரு, இஸ்லாத்திற்காக வேண்டி இன்னுயிர் என்பதாக பேசிய காலங்கள் கடந்து இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது, அதை பேசினா வில்லங்கம். இந்த தெருவில் தொப்பி போடாமே போயிடுவோம், தொப்பியை கழட்டிடுவோம், ஏன்னா வில்லங்க வரும் அப்படின்னு பயந்து பின்வோங்கக்கூடிய இஸ்லாத்தையே நாம் ஒருவருக்காக இஸ்லாத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய நிலைகள்லாம் பார்க்க முடிகிறது. இஸ்லாத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய நிலைகள்லாம் பார்க்க முடிகிறது. அதே போல இத்ரீஸ் நபி அவர்கள் மரணத்தை சுவைத்தார்கள். என அடுத்து துல்கிஃபில் அவங்க என்னன்னா, இவர்கள் இலியாஸ் நபியினுடைய சிறிய தந்தை. இவர்களை பற்றி சின்ன ஒரு தகவலை சொல்லி காட்டுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற தகவல். அதாவது யூசா அப்படின்னு ஒரு நபி மௌத்தாயிட்டாங்க, சக்கராத் மௌத் நேரம். அந்த நேரத்துல ஒரு தகவல் சொல்லுகிறார்கள், யார் பகல் முழுவதும் நோன்பு வைத்து, யாரு பகல் முழுவதும் நோன்பு நோற்று இரவு முழுவதும் நின்று வணங்குகிறாரோ அவரே இந்த நபி பட்டத்தை பெறுவதற்கு தகுதியானவர் என்று ஒரு தகவல்கள் சொல்லப்படுகிறது. ஏன்னா யூனுஸுக்கு அடுத்து யூசுவுக்கு அடுத்து நபியாக வந்தவர்கள் துல்கிஃபர். அப்ப உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள், உடனே பொறுப்பேற்கிறார். நான் டெய்லி என்ன செய்கிறேன், நோன்பு வைக்கிறேன், பகல் முழுக்க நோன்பு வைக்கிறேன். இன்னைக்கு நமக்கு இலகுவான முறையில் அந்த நோன்புகளை கடைபிடிக்கிறோம். ஏன்னா காலங்களும் நேரங்களும் அவ்வளவு கன்சிமிட்ட நேரத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிற அன்றைய காலங்கள்லாம் நாட்கள் கடப்பதற்கு பல நேரங்கள் ஆகும். ஏன்னா அப்ப அப்படிப்பட்ட நேரத்திலே துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை பொறுப்பேற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நுபுவத்தை சரியாக செய்யப்படுவதற்கு எவ்வளவு பெரிய பொறுமையான அந்த நோன்பை அன்றைக்கு துல்கிஃபில் தாங்கி பிடித்தார்களோ அந்த செயலை என்னுடைய உம்மத்தை முஹம்மதியா என இந்த உம்மத்தை முஹம்மதியா வரக்கூடிய முதல் பத்திலே மஷக்கத் கஷ்டத்தை அனுபவித்து அவர்கள் இதை பெறுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு ரஹ்மத் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த ரஹ்மத்தினுடைய பத்திலே அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்க, தௌபா செய்யுங்க, துஆ செய்யுங்க. அதிகமாக பேசுவதில் இருந்தும் அதிகமாக என இன்டர்நெட்டினுடைய அந்த தொழில்நுட்பத்திலே போய் விடுவதில் இருந்தும் இந்த போதையிலிருந்து நம்ம முதல்ல வெளியே வர வேண்டும். பள்ளிவாசல்ல சிறிது நேரம் உட்கார்ந்தாலும் அல்லாஹ்வுடைய நினைவிலே இருங்கள். சிறிது நேரம் உட்கார்ந்தாலும் திலாவத்துல் குர்ஆனிலே இருங்கள். சிறிது நேரம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே, திக்ரிலே, ஃபிக்ரிலே இருங்கள். பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தம், யாருக்குமே சொந்தம் கிடையாது. யார் அனுமதிக்கவும் முடியாது. என் பள்ளின்னு யாராலும் சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வீடு அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம்.
அதனால என்ன செய்ய முடியாது, யாரும் என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசல்ல என்ன செய்ய முடியாது, பேசிக்கொண்டு 24 மணி நேரம் பேசிக்கொண்டு விளையாடிக்கொண்டு அல்லாஹ்வுடைய சிந்தனையை மறந்திருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை பிடித்துக் கொள்வான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். அதாவது ஒரு ஒரு தகப்பனார் என்ன செய்யறார், தன் பிள்ளையை சகருக்கு எழுப்புகிறார். சகர் நேரங்கள்ங்கிறது சகர்ல எழுப்புறார். சகர் நேரம் முக்கியமான நேரம். அப்ப சகர்ல தன் பிள்ளை எழுப்பும் பொழுது எல்லாரும் பெரிய சின்னத்தா மக்கள் பெரிய மக்கள்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரியம்மா எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. மகன் கேட்கிறாரு, ஏன் தான் என்னை எழுப்புனேன், நான் தஹஜ்ஜுத் தொழுகிறேன், என்னை எழுப்புனேன், நான் தஹஜ்ஜுத் தொழுகிறேன், இவங்கெல்லாம் ஏன் தூங்கிக்கிட்டே இருக்காங்களோ தஹஜ்ஜுத் தொழுக மாட்டாங்களா அப்படின்னு. அப்ப உடனே தகப்பன் சொன்னாராம், உன்னை எழுப்பாம இருந்திருக்கணும் அப்படின்னு. ஏன்னா உன்னை எழுப்புனதுனால நீ என்ன சொன்ன, ஐபு குறை பேசிக்கிட்டு இருக்க. தஹஜ்ஜத்துல எழுந்திருச்சு உன்னை விட சிறந்தவர்களாக அவர்களாகி விட்டார்கள், உறங்கி கொண்டிருக்கிறார்களே. நீ எழுந்திருத்ததுனால பாவத்தை சம்பாதித்து விட்டாய். நீ எழுந்திருத்ததனால் இன்னொரு ஐபு குறை காணக்கூடிய நிலையிலே நீ தள்ளப்பட்டு விட்டாய். இவர் தஹஜ்ஜத்துல எந்திரிக்காம இருந்த அந்த புள்ள அவரை பத்தி பேசியிருக்குமா, அந்த பாவத்தை சம்பாதிச்சிருக்குமா? அதனால நோன்பு காலங்கள்ல இது விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். ஏன் நீ நோன்பு வைக்கல, நீ ஏன் இது அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். என நோம்பினுடைய சிறப்புகளை பேசுங்கள். என நோம்பினுடைய சிறப்புகளை பேசுங்கள். அவருக்கு என்ன நோன்பு வைக்காத காரணங்களை தெரிந்து அந்த உதவிகளை செய்யுங்கள். ஏன்னா நோன்பு வைக்கலையா, காரணங்களை தேடி கண்டுபிடிச்சு, ஆஹா இவர் இந்த இடத்துல நோன்பு வைக்காம இருக்கிறாரா, இவரு கஷ்டம் இருக்கா, அதுக்கு முனையுங்கள். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி எடுங்கள். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, இது போல காரியங்களை, ஏன்னா இவன் நோன்பு வைக்கல, அவர் நோன்பு வைக்கல, இவன் சும்மா ஓசையில கஞ்சி குடிக்க வர்றாங்க, இப்படியெல்லாம் பேசுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். நம் செஞ்ச நன்மைகள் பாவங்களாக மாற்றுவது என்பது இது போல எண்ணங்களை கொண்டுதான். ஆக முழுமையான முறையில் வரக்கூடிய இந்த 10 நாட்களிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக்க யா ரஹ்மர் ராஹிமீன் என்பதை அதிகம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதிகம் சும்மா இருக்கிற நேரம் சொல்லுங்க. தஸ்பீ எப்படி திக்ர் ஓதுகிறோமோ, தஸ்பீ ஓதுகிறோமோ அதே போல ஓதிக்கொண்டே இருங்கள். ஆக அல்லாஹு தஆலா நாமையும் நம் எல்லா நபர்களையும், நம் மனைவி மக்கள் குடும்பம் எல்லா நபர்களையும் ரஹ்மத் என்ற அந்த கட்டமைப்பில் அல்லாஹ் அரவணைத்து அருள் புரிவானாக. ஆமீன். வஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்